ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் பேரல் 2v2 பார்க்க போகிறோம். டபுள் பேரல் 1v2. நான் இப்போ நம்ம டீமேட் சாகிற வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் சாகவே இல்லை. அதனால் இங்கே ஒருத்தர் சுற்றி போட்டிருக்கான், அங்கே ஒருத்தர் சுற்றி போட்டிருக்கான். நான் போய் அவன்கிட்ட ஏறுவேன். ஏன்னா இது அவர் அடிச்சிட்டாருன்னா நம்ம 1v2 கேன்சல் ஆகிடும். அதனால தலைவன் மண்டையை காட்டிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் அடிக்க முடியாது. தலைவனுக்கு நம்ம வந்துட்டோன்னு தெரிஞ்சிருச்சு. சார் ஜெர்சனி அடி வாங்கியிருப்பான். இல்லை ஒருத்தனை நம்ம முடிச்சாச்சு, இன்னும் ஒருத்தன் அவனை டபுள் பேரலில் தான் அடிக்கணுன்னால அதனால் நான் ஸ்டார்ட் ஏறிட்டுருக்கேன். கடவுளே விட்டுருப்பாயவனை. நான் உன்னை அவன்கிட்டருந்து காப்பாற்றிட்டு இருக்கேன்டா. அவன் அடிச்சான். இவன் வேற ஏகே எடுத்துகிட்டு வந்து அழுத்தான். டேமேஜ் வாங்கிட்டானே. இவனை எப்படியாச்சும் நம்ம தடுக்கணும். நம்ம டீம்மேட்டை பிடிக்கணும். நீ ஏன்டா ஏகேலாம் வச்சுட்டு வெளியே போகிற? முடிச்சிருவான்டா. அப்பாடி சாவுடா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளைய போட்டு புஷ்னு ஒன்ட்டா படிச்சுட்டான். இப்போ அவனை தேடி போய் டபுள் பேரலும் ஒன்ட்டா படிச்சான். எனக்கும் சாட்டுறது வா. யார் சாமி நீ? எங்கேருந்து வந்திருக்கீங்க? உங்களை யாரா நீ? எல்லாம் இருக்கிறதா உனக்கு பெற்றாங்க செஞ்சாங்களாடா. டேய் எப்படா அடிக்கிற? டெசர்ட்லேயே அடிச்சு முடிச்சு விட்றான் என் டீமாடா. இவன் பாருங்க, மூமெண்ட்டும் தர மாட்டேங்கிறான். அவனா உட்காந்து எழுந்திருக்கிறான். ஒரு வேளை ஹேக்கரும் சேச்சா ஹேக்கர்லாம் கனெக்ட் ஆக மாட்டான்டா. நீயே ஒரு வார்த்தை, உனக்கே ஹேக்கர் கனெக்ட் ஆகும்னா அது வேணா உண்மைதான். நீ பார்த்துக்கோங்க, ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ 2வது மேட்ச் ஆடுருக்கு. பார்ப்போம், ஒன்றுக்கு ஒன்றா இல்லை ஒன்றுக்கு 2 முட்டைக்கு 2ஆன்னு பார்க்கலாம். இவன் ஸ்னைப்பர் ஆடுற வரைக்கும் அவனுக்கு அட்வான்டேஜ் தான். இவன் டெசர்ட்டிங் எடுத்துட்டான், இவனுக்கு டிஸ்அட்வான்டேஜ். அவ்வளோதான், முடிஞ்சு மேட்ச். இப்போ அடுத்த புல்லட்டில் முடியணும் முடியாதா? டக்குன்னு இப்போ கமெண்டில் சொல்லுங்கள். முடியலை. ஆன்சர் வந்து என் முடியலை. நீங்கள்லாம் என்ன கமெண்ட் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இருக்கலாம். வாங்க நம்ம அவரை பார்ப்போம். இவர் என்ன பண்ணுறாரு? இவர் உட் பேக்கரு எம்பி பாட்டி வச்சு அழுத்த மாட்டேங்கிறாரு. அடிக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவனை மாதிரி அடிக்கணும். போன மேட்ச் தான் நம்மளை அடிச்சிட்டான். இந்த மேட்ச் ஆச்சு வெறி கொண்டு. இங்கே அவரோட டீம்மேட் இருக்கான், இவனை அடிச்சிடலாம் வாங்க. இந்த சேலஞ்ச் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் டபுள் பேரலில் தான் அடிக்கணுன்றீங்களா? ஒன்று ஸோ இவன்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஏறணும். ஃப்ரெண்ட்ஸ் டேமேஜ் வாங்குறான் ஃப்ரெண்ட்ஸ், ஆக மாட்டேங்கிறான். எத்தனை டேமேஜ் வாங்குறான் பாருங்க மனுஷன். என்னதான் வச்சுட்டு போனோம்னு தெரில, ஏற்றிக்கிட்டே இருக்கான். நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்ட்டா பிடிக்கிறேன். இதுக்காண்டி நீங்கள் லைஃப் போடுறேன். நீங்கள் சின்ன சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இந்த மேட்ச் ஃபுல்லாக டபுள் பேரல் தான். ஏன்னா நீங்கள் சொன்ன சேலஞ்ச் அப்படி. சே
டிக்கி கட்டி உட்காந்துட்டு இருக்கான். கூட ஷார்ட் வைக்கலாம்னா ஏன் முடியாதுன்னா இதுக்கு கிராப்லேண்ட் தான் ஒன்லி ஹெட்செட் தான் கனெக்ட் ஆகும். அதனால தான் முடியல. அவன் நம்மளை இருக்கிறத பார்த்தான்னு நினைக்கிறேன். தலைவன் யூஎம்பி. ஓ, நம்ம டீம்மேட் நம்மளை சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேங்கிறாரே. நான் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட 1 வீக் ஆடல. நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க நான் எத்தனை மேட்ச் ஆடிருக்கேன்னு. வரான். அவன் நம்மளுக்கு வச்சிருவானாட்டிருக்கு. நீங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸ் முடியல ஃப்ரெண்ட்ஸ். உன்னையும் நாங்கள் கண்டினியூஸாக ஜெயித்தா மட்டும்தான் 3க்கு 3ன்னு கொண்டு வர முடியும். இதுலேருந்து என் கேம் பிளேயை பாருங்கள், வெறியாக விளாண்டுருப்பேன் அப்படி தான் சொல்கிறான். ஆனால் அவன் கேம் பிளேயில் ஒன்றுமே இல்லையாடான்னு சொன்னேன். கேட்குறது எனக்கு தெரியுது. இவங்க இந்த இவன் பக்கத்தில் ஏறிடலாம் முதல்ல. என்ன ஆட்டம் போடுறான் பாருங்க. உள்ளே உட்காந்தா தப்பு. வாங்கினான். அடே ரீரோல்டா ஃப்ரெண்ட்ஸ். ரீரோல் ஆகிடுச்சு. இல்லைன்னா ஷாட் வாங்கியிருப்பான். பர்ஃபெக்ட் ஷாட் கிடச்சிருச்சு. அந்த ரீலோட் ஆகிடுச்சு சார். ஜோ பழக்க தோசை டெசர்ட்டில் எடுத்துட்டேன். இவனை ஷார்ட் ரேஞ்சு தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பக்கத்தில் வந்துட்டான். சார் ஹெட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஐயோ இது வேறு ரேஞ்சு தர மாட்டேங்குதே. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இது MP40 இல்லைடா, டபுள் பேரல்டா. டேமேஜ் வாங்கினான். இந்த மேட்சாச்சும் நம்ம டீமால் 1v2 விளாட விடுவாரா. பெப்பரை பேன் மண்டையை காட்டி நிற்கிறான். அவர்கிட்ட அடி வாங்கிட்டாங்க. வாங்கினான் டேமேஜ். நான் வாங்கிட்டேன் அதுக்குள்ளேயும். ஃப்ரெண்ட்ஸ் அவன் டெசர்ட்டிகள் எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட எத்தனை அடி வாங்கினா நீங்களே பார்த்துட்டு பதத்தட்டோடையே விளையாண்டுருக்கேன். ஐயோ ரீலோடா அங்கே பாருங்க. விழுந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மேட்சே அடிச்சிருக்கேன். ஐயோ நானே சொல்லிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே அடிக்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம 4 கில்லு 2க்கு 3ன்ட்டு இருக்கு. இனி ஒரு மேட்ச் அவங்கள ஜெயிக்க விட்டாலும் நம்ம அவ்வளோதான். நம்மக்கிட்டே தான் எல்லோரும் ஏறுவானுங்க. இங்கே பாருங்கள் தலைவன் 2 பேரும் நம்மக்கிட்ட தான். ஒருத்தன் UMB வச்சு அழுத்தழுத்துன்னு அழுத்துறான். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நியாயமே இல்லை. இதெல்லாம் அநியாயம். ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் ரவுண்டே வந்துடுச்சு. இனிமேல் நாங்களே நினச்சாலும் விக்ட்ரி ஆக மாட்டாது. ஆனால் இந்த மேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டி அடிக்கிறேன். பாருங்கள் என் டீம்மேட்டை வெளியே போயிட்டாரு. இவருக்கு வேண்டியாச்சும் நான் ஜெயிக்கணும். பார்க்குற உங்களுக்கு வேண்டி ஜெயிக்கணும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெசர்ட்டில் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன். முதல்ல இவனை முடிச்சிடலாம். எவனுமே சிக்க மாட்டேங்கிறானே. ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். இது வரைக்கும் நான் டெசர்ட்டில் ஒரு ஷாட் கூட அடிக்கல. ட்ரை பண்ணவா இல்லை வேண்டாமான்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணி ஒரே ஷாட்டு தான். தலைவா அடுத்த மேட்ச்சு அடுத்த வீடியோவில் எந்த கண்ணை வச்சு விளையாடலான்னு சொல்லுங்கள். அதையும் வச்சு விளையாண்டுடலாம். லாங்கில் நிற்கிறான். சரி நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுங்க. டபுள் பேரல்லே முடிச்சிடலாம். அவ்வளோதான். இதுதான் ஃபைனல் ரவுண்டு. இவனை எப்படி முடித்தா என்ன முடிப்பானே தெரில.
இந்த வீடியோ என்ன இவ்வளோ நேரம் இருக்கும்? வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நானும் எம்பி பாட்டி வச்சு அழுத்திடலான் இருக்கேன். ஆ 56. தலைவர் மூமெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம கொடுப்போமா அவருக்கு? ஐயோ அசிங்கமாக தோற்று போயிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்